பாவியான மனிதன் நான் சிலுவையை பார்த்து சொல்ல வேண்டிய 7 வார்த்தைகள். முதலாவது, சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது மனிதன் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன? அதாவது நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தை என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனம். இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இந்த புத்தகத்துடைய பின்னணியம் என்ன அப்படின்னா, எந்த செயல்களின் மூலமாகவும் எந்த பிராயச்சித்தத்தின் மூலமாகவும் எந்த மத சடங்குகளின் மூலமாகவும் ஒரு மனிதன் தேவனை சென்றடைய முடியாது. தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, தேவனோடு சேர முடியாது, தேவனோடு இணைய முடியாது. அப்ப இதை சொல்லுகிற ஒரு நிருபம் தான் கலாத்தியருக்கு எழுதின நிருபம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் முதன்மையா பேசுறது எது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய வழிபாட்டு முறைமைகள், மோசேயினுடைய ஆகம விதிகள், இதை பின்பற்றி ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, கடவுளை பிரியப்படுத்த முடியாது. அதை பத்தி சொல்ற புஸ்தகம் தான் எது? கலாத்தியரின் புஸ்தகம். அதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? 6 அதிகாரம் இருக்கு. அதுல நடுவில் ஒரு வசனம் வாசிக்கிறேன், வாசிங்க. 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக ஆக்குகிறது இல்லை, நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஊழியக்காரனானது வேஸ்ட் கிடையாது. சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்க, உங்க வாழ்க்கை மாறும், நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல பைபிள் படிங்க, நல்ல காணிக்கை கொடுங்க அப்படின்லாம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆண்டவருடைய கிருபையை என்ன பண்றேன்? வீணாக மாற்றுகிறேன். பைபிள் படிக்கும் பொழுது ரட்சிப்பை நான் என்ன பண்ணுவேன்? அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ரட்சிப்புக்கு நேராக என்னை என்ன பண்ணுவார்? நடத்துவார். திருச்சபைக்கு வரும் பொழுது சத்திய வார்த்தைகள் பேசப்பட்டால் அதன் மூலமாக ஆண்டவரை நான் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இவைகள் எல்லாம் நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக என்ன பண்ணாது? மாற்றாது. வேதத்தை வாசிப்பதினாலேயே ஒரு மனிதன் நீதிமானாக மாற முடியாது. அந்த செயல் அவனை நீதிமானாய் மாற்றாது. அந்த ஜெபிப்பதினாலேயே ஒரு மனிதன் நீதிமானாய் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அந்த செயல் அவனை என்ன பண்ணாது? நீதிமானாய் மாற்றாது. வேதத்துல இருக்கிற சத்தியமும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நபரும் தான் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும்? நீதிமானாய் மாற்ற முடியும். ஜெபிக்கும் பொழுது யாரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோமோ அந்த நபர் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நீதிமானாய் மாற்ற முடியும். தேவ உறவு கொள்ளாமலேயே நாம் ஜெபிக்க முடியும். பிற்பாடு திருச்சபைக்கு வருவதனாலேயே ஒருவர் கிறிஸ்தவராகவோ தேவனுடைய பிள்ளையாகவோ மாற முடியாது. மத செய்கையின் மூலமாக, சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாக, உடலை வருத்திக் கொள்வதன் மூலமாக, பிராயச்சித்தங்களை நாமே ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக, சட்டத்திட்டங்களை பின்பற்றுவதன் மூலமாக நீதி வரும் என்று சொன்னால் கிறிஸ்து மரித்தது என்னவா இருக்கும்? வீணாக. கிறிஸ்து மரித்தது வேண்டிய அவசியமே இருந்திருக்கார். அப்ப சிலுவையை பார்த்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த பார்க்கும் பொழுது மொத்த மனுகுலத்தினுடைய தோல்வி அது. இயேசு கிறிஸ்து மரித்துதான் தீர வேண்டும், அது என்னுடைய தோல்வி. இயேசு கிறிஸ்து மரிக்காத வரைக்கும் பாவ விமோசனம் எனக்கு கிடையவே கிடையாது. அது யாருடைய தோல்வி? என்னுடைய செய்கைக்கான ஒட்டுமொத்த தோல்வி. நான் எதையும் செய்து தேவனை என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்த முடியாது. நான் எதையுமே செய்து நித்திய வாழ்வை என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் செய்கிற பிராயச்சித்தத்திலே தேவன் என்ன பண்ண மாட்டார்? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கவனிங்க, ரொம்ப எளிமையா சொல்றேன். பாஸ் மார்க் எத்தனை? 35, அது மேல் படிப்புல 40, அந்த மாதிரி. தேவனிடத்துல பாஸ் மார்க் எவ்வளவு தெரியுமா? கரெக்டா சொல்லுங்க. தேவன் 100 மார்க்கை தவிர எதையும் என்ன பண்ண மாட்டாரு? பாஸ் மார்க்கா ஏத்துக்க மாட்டார். தேவன் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையினால் என்ன மாதிரியே எப்படி இரு பரிசுத்தரா. பரிசுத்தத்துக்கு ஸ்டாண்டர்ட் யாரு? தேவன். அப்ப எப்படி நியாயம் தீர்க்க போறாரு? தன்னை மாதிரி இல்லைன்னா அவனை என்ன பண்ண போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு. நான் பரிசுத்தர் ஆக நீங்க உங்கள் பரமபிதா
பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க, பூரண சர்க்குணரா இருங்க. முடியுமா? அது என்னால முடியாது. நான் ஜெபம் பண்ணி அந்த இடத்த அடைய முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்ப கவனிங்க, சிலுவையை பார்த்து நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே அது என்னுடைய தோல்வி, என்னுடைய ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் நிறைய நடவடிக்கைகளை ஈடுபட்டேன் இல்லையா, அது எல்லாமே எனக்கு தோல்வியை தான் தரும். நீர் சிலுவையில் தொங்குகிறீர் என்றால் வேற வழியே கிடையாது தானே ஆண்டவர் சிலுவையில தொங்குறாரு. மனிதன் மீட்படைய வேறொரு வழியே இல்லை. கிறிஸ்து மரித்தது வீணா இருக்கும். கொலைசேர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலைசேர் புஸ்தகத்தினுடைய மொத்தம் அதுல 4 அதிகாரம் இருக்கும். அந்த 4 அதிகாரத்தினுடைய முதன்மை செய்தி என்ன? சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய முதன்மை தன்மை, கிறிஸ்துவனுடைய ப்ரீ எமினன்ஸ். இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர். அவர் மூலமாகவே ரட்சிப்பு, அவர் மூலமாகவே விடுதலை, அவர் மூலமாகவே பாவ மன்னிப்பு, அவர் மூலமாகவே சாப விமோசனம், அவர் மூலமாகவே ஆவிக்குரிய வாழ்வு, அவர் மூலமாகவே சர்வ ஆசீர்வாதங்களை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நேரடியாக எந்த மனிதனோடும் தேவன் என்ன பண்ண முடியாது, செயல்படவே முடியாது. அப்படி இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு மனிதனோடு ஆண்டவர் செயல்படுகிறார்னா அவனை நியாயம் தீர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் தான் என்ன பண்ணுவாரு, செயல்படுவாரே ஒழிய இயேசு கிறிஸ்து, அதெல்லாம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்குள் காரியங்களை நடப்பித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்ப தினகரனை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, தினகரனை அவருடைய பணியை செய்ய வைக்கணும் அப்படின்னா, நான் என்னை பிடிச்சி என்னுடைய மனசை மாற்றி அப்படிலாம் இல்லை, அப்படி கிடையாது. நான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நான் மறுபிறப்பு அடையணும். என் பழைய இருதயம் எடுக்கப்பட்டு எனக்கு ஒரு புதிய இதயம் கொடுக்கப்படணும். அந்த புதிய இதயத்திலே தேவனை பற்றின ஒரே ஒரு ஆசையும் விருப்பமும் வாஞ்சையும் இயக்கமும் மட்டும்தான் இருக்கும். அந்த புது இதயத்தோடு பழைய இதயம் போராடும். ஆனால் இந்த பழைய இதயத்தை ஜெயிக்கக்கூடிய அல்லது பழைய மனிதனை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த புதிய இதயத்திலேயே இருக்கிறது. அப்ப என்னை இப்படிதான் ரட்சித்து தான், என்னை ரட்சித்தவுடன் தான் தேவனுக்கு பிரியமானவைகள்லாம் எனக்குள்ள அவர் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கொலேசியன் புஸ்தகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் தான், எந்த வழிபாடும் கிடையாது. புரிஞ்சுக்கணும். உபவாசத்தின் மூலமாக வெற்றியுள்ள வாழ்க்கை அல்ல. உபவாசம் இருக்காதவன் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். உபவாசத்தின் மூலமாகவே ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், ஆன்மீக பலத்தை பெறுகிறான். அப்ப கவனிக்கணும், உபவாசம் என்கிற அந்த பட்டினி செயல் அது விசேஷமாக தேவனிடத்துல எண்ணிக்கொள்ளப்பட்டு ஏதோ ஒரு மனுஷனுக்கு சக்தி கிடைக்கல, அப்படி கிடையாது. உபவாசிப்பதின் மூலமாக அந்த மனிதன் தேவனோடு நெருங்குவதற்கான வாய்ப்பை அவனே என்ன பண்றான், ஏற்படுத்தி கொள்கிறான். உபவாசம் என்கிற செயலிலே எந்த மகத்துவம் அல்ல. ஆனால் உபவாசம் அந்த மனிதனை எதற்கு நேராய் வழிநடத்துகிறதோ அந்த நபர் விசேஷமானவர். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வராங்கன்னா, எந்த ஆன்மீக செயல்பாடுகளும் முதன்மையானதல்ல, கிறிஸ்துவே முதன்மையானவர். அதை சொல்லுகிற புஸ்தகம் தான் இது. எந்த வழிபாடும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவத்திலே நிறைய வழிபாடு எல்லாம் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்துல திருவிருந்தை நம்புறவங்க உண்டு, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க உண்டு. அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றிக்கொண்ட பிற்பாடுன்னு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா அது உண்மை. ஞானஸ்தான சடங்கை நான் நிறைவேற்றுவதனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா அப்படி கிடையாது. இந்த சடங்குகளின் மூலமாக ஆசீர்வாதம் அல்ல. கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கொலேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அதன் மேல் சிலுவையில் என்ன பண்ணாரு, வெற்றி சிறந்தார். இப்ப கவனிங்க, பாவியான மனிதன், நான் சிலுவையை பார்த்து சொல்ல வேண்டியது என்னன்னா, மரணத்தின் மூலமாக ஒரு வெற்றி, மரணத்தின் மேல் வெற்றி. until death every defeat is psychological. மரணம்தான் ஒரு மனிதன் அடையக்கூடிய நிஜமான தோல்வி. அதற்கு முன்பாக மனிதன் அடைகின்ற எல்லா தோல்வியுமே மன ரீதியானது. வழக்கத்தை சொல்றேன். இப்ப குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணாரு அப்படின்லாம்
நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்காக முயற்சிகள்லாம் எடுக்கும் பொழுதே டக்குன்னு இறந்துட்டார். இப்போ மனுஷன் நினைச்சதெல்லாம் என்ன பண்ணிட முடியாது, பூமியில செஞ்சிட முடியாது. மரணத்தை ஜெயித்தவர்கள் யாருமே கிடையாது. அது நிஜமான தோல்வி. இப்போ தகப்பனை இறந்துட்டாரு, பிள்ளை கல்யாணம் நினைச்சா தகப்பனை இறந்துட்டாரு, நிஜமான தோல்வி. ஆனா இது கவனிங்க, பரீட்சையில நான் ஃபெயிலா போயிட்டேன், அது தோல்வியானா கிடையாது. அந்த தோல்வி மன ரீதியானது. ஐயோ இனி எனக்கு லைஃபே போச்சு அப்படிங்கிறது மன ரீதியானது. அப்படி கிடையாது. பரீட்சையில தோல்வி அடையக்கூடாது, அது நல்ல காரியம் கிடையாது. அது சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு, முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு அல்ல. இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, பரீட்சையில தோல்வியானதை முட்டாள்தனம் நினைச்சுக்கிறாங்க. முட்டாள்தனம் அல்ல, சோம்பேறித்தனம். ரைட். இப்போ சோம்பேறித்தனத்தின், ஊதாரித்தனத்தின், பொறுப்பற்ற தன்மையினுடைய வெளிப்பாடு. அவ்வளவுதான். நான் எவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத மார்க் காட்டு. நான் எவ்வளவு சின்சியரா இல்லை, உண்மை இல்லாமல் இருக்கிறேங்கிறத என் மார்க் காட்டினுடைய, மற்றபடி என்ன இது எதை கிடையாது. என்னுடைய அறிவையும் முட்டாள்தனத்தையும் அதை தீர்மானிக்காது. அவன் பார்த்தீங்கன்னா ஜோரா வெளியில பல வேலையை பார்த்துட்டு இருப்பான். நான் செய்ய வேண்டியது செய்யறதுனால என்ன பண்ணிட்டான், மார்க் கம்மி. அப்போ அந்த இது நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சினான் இல்லையா, அது சைக்கலாஜிக்கல், அது மன ரீதியானது. அப்புறம் என்னுடைய வாழ்க்கை துறை சரியில்லை, என் லைஃபே போச்சு கிடையாது. அதுவும் என்னதுதான், மன ரீதியான ஒன்று. வேலை போச்சு, நீ என் வாழ்க்கையே போச்சு அப்படி கிடையாது. அந்த தோல்வியும் மன ரீதியான ஒன்று. அப்ப மனுஷன் சந்திக்கிற உண்மையான தோல்வி எது? மரணம். அதற்கு மேல மனுஷன் எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதுதான் மனிதன் சந்திக்கிற ஒரே தோல்வி. அப்ப அந்த தோல்வியை என்ன பண்ணாரு, தேவன் ஜெயமாக வென்றார். நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார், மெய்யாகவே இவர் ராஜா அப்படின்னு அவர் மரிச்சதுக்கு பிற்பாடு சொல்றான். இப்ப எதை வச்சு சொன்னா, மிக முக்கியமான ஒரு காரணம் எழுதுறவங்க எழுதிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமும் செய்யாத ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அது சிலுவையில தொங்கி மரித்தது. சிலுவையிலே ஏதாயிலும் ஒரு அற்புதம் நடந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நானும் ரசிக்கப்பட்டிருக்க முடியாது. சிலுவையிலே ஒரு அற்புதமுமே தேவன் செய்யாத ஒரு நாள் இருக்கும் என்று சொன்னால் அது அவர் சிலுவையில தொங்கினதுதான். அப்ப அதுல இன்னொரு க்ளூ இருக்கு. உலகத்திலேயே பெரிய விஷயம் எதுன்னா மனுஷனுடைய ஆத்மா தான். மொத்த உலகத்தையும் ஒரு மனிதன் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே ஆதாயப்படுத்தி என்னுடைய ஆத்மாவை நரகத்துல விட்டுட்டேன்னா மனுஷனுக்கு லாபமும் கிடையாது. இப்ப மனிதனுடைய ஆத்மாவுக்கு எது ஈடு கிடையாது, உலகமே ஈடு கிடையாது. அப்ப மனிதனுடைய ஆத்மாவை மீட்கிறதுக்கு வந்தாருன்னா அது பெரிய விஷயம், அது பெரிய ப்ராஜெக்ட், அது பெரிய மிஷன். அதுலயே தேவன் ஒரு அற்புதத்தையும் செய்யல. இப்ப எனக்கு இதுல கிடைக்கிற செய்தி என்னன்னா, என் வாழ்விலே அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யாமலேயே என்னை ரட்சிக்க, மரணத்தை தழுவி ஜீவனை விட்டு என்னை ரட்சிக்க முடியும் அப்படின்னா என் வாழ்க்கையில அவர் எந்த அற்புதத்தையும் என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். ரட்சிப்பு தான் மிகப்பெரிய அற்புதம். அதுலேயே அவர் அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யல, ஜீவனை என்ன பண்ண வேண்டியதாச்சு, விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அப்பனா என் வாழ்க்கையில அதை விட பெரிய காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து இயங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மரணத்தின் மூலமாக வெற்றி, மரணத்தின் மீது வெற்றி. நூற்றுக்கு அதிபதி வருவோம். அப்ப எத்தனையோ போர்களை அவன் பார்த்திருப்பான். அந்த நூற்றுக்கு அதிபதி ராஜா மரிச்சிட்டார் அப்படின்னா அடுத்தது என்ன? அங்க ஒண்ணுமே கிடையாது. ராஜா மரித்தார் என்றால் தோல்வி. முத ஒரு ராஜாவை பார்க்கிறான், அந்த ராஜா வெல்கிறார், மரணத்தையும் வெல்கிறார், மரணத்தின் மூலமாகவும் வெற்றி எடுக்கிறார். அப்பதான் இவர் பார்க்கிறான், ஆஹா இவர் மெய்யாகவே மேசியா. இந்த அறிவு யார் யாருக்கெல்லாம் இல்லை தெரியுமா? சீசர்களுக்கு கூட இந்த அறிவு இல்லை. எல்லா அதிகாரமும் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சுன்னு என்ன பண்ணாங்க? பிசாசு நினைச்சான். அப்படி கிடையாது. மரணத்தின் மூலமாக வெற்றி, மரணத்தின் மீது வெற்றி. சரி, இதெல்லாம் ஏங்க கவனிக்கணும் அப்படின்னா, கவனிங்க. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல 4 சந்தர்ப்பங்கள்ல மனிதன் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைப்பான். ஒன்று, பொருளாதார ரீதியான முற்று சேதம்பாங்க, கொலாப்ஸ். இனி அவ்வளவுதான், எந்திரிக்கவே முடியாது, எந்த ரிசோர்ஸும் எனக்கு கிடையாது,
அப்படின்னு நினைக்கும் பொழுது மனுஷன் அடுத்து என்ன நினைப்பான் அப்படின்னா, நான் இறக்கணும், நான் இறந்துருவேன் அப்படின்னா. எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் ஒன்று. ரெண்டாவது சந்திரன் என்னன்னா, ஒரு கொடுமையுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். கணவனுடைய கொடுமையா இருக்கலாம், மனைவியுடைய கொடுமையா இருக்கலாம். பழைய நாட்களில் எப்படி இந்த தற்கொலை நடக்கும்னா, அடிமையாக பிடிச்சிட்டு போவாங்க, மனிதர்களை அடிமைப்படுத்துவாங்க. சுரங்கங்களில், குவாரிகளில், காடுகளில், தேயிலை தோட்டங்களில் 18-19 நூற்றாண்டுடைய வரலாறுலாம் வாசிங்கன்னா தெரியும். அங்கே மரணத்தை அந்த அந்த ஸ்லேவ்ஸ், அடிமைகள் மரணத்தை விரும்புவாங்க. ஏன்னா இனி ஒரு செழுமையான விசாலமான வாழ்க்கையை நான் வாழவே, சந்தோஷமான வாழ்க்கையை வாழவே முடியாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நான் கொடுமையை தான் என்ன பண்ண போகிறேன், அனுபவிக்க. அப்போ நான் செத்து போனால் நிலமா இருக்கும்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. அப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் என் வாழ்க்கைக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லை, கொடுமையை தான் நான் அனுபவிக்க போகிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு எண்ணம் வரலாம், செல்ஃபா நான் என்ன பண்ண போகிறேன், என்னமானே முடிச்சுங்க. மூன்றாவது, அதீதமான சமுதாய தலையீடு. அந்த மனிதன் என்ன பண்ணுவான், மரணத்தை தேடுவான். என்ன உதாரணம் அப்படின்னா, நான் மார்க் எடுக்கிறேன், கம்மியாக போயிட்டேன், இல்லை ஃபெயிலாக போயிட்டேன், அல்லது என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்துருச்சு, சமுதாயம் அளவுக்கு அதிகமாக தலையிடுது. என்ன மார்க்கு, ஏன் அப்படி ஆச்சு, உங்களுக்கு அப்படி ஆகும், நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது சமுதாயம் ஒரு மனுஷன் மேலே உளுந்து அளவுக்கு அதிகமான அட்வான்டேஜ் எடுத்துக்கும் பொழுது அந்த மனிதன் என்ன பண்ணுவான், சரி இனிமேல் வெளியே தலை காட்ட முடியாது, நான் என்ன பண்ணுறேன், மரணத்தை தழுவுகிறேன். நான்காவது, சமுதாய புறக்கணிப்பு. கல்லூரிக்கு போனேன், யாருமே என்கிட்ட பேசலை. நான் ஒரு ரூம் எடுத்து தங்கினேன், வேலைக்கு போனேன், யாருமே என்கிட்ட பேசலை. நான் கருப்பாக இருக்கேன், எனக்கு பேச தெரியல, எனக்கு திறமை இல்லை, பக்கத்துல என்னை ஒதுக்குறாங்க, சபையில் என்னை யாரும் என்ன பண்ணுறதில்ல, பேசுறதில்ல, சொந்தக்காரங்க யாரும் என்கிட்ட. அதீதமான சமுதாய புறக்கணிப்பு, அதீதமான சமுதாய தலையீடு. இதையும் மனுஷன் என்ன பண்ணுவான், தற்கொலை பண்ணிக்க போவான். சரி, தற்கொலைக்கு அழைக்கும் ஒருத்தன் போவாட்டியும் அதுக்கு முதல் ஸ்டேஜ் என்னன்னா டிப்ரெஷன். இப்போ இதுக்கெல்லாம் கிறிஸ்தவ ஆன்மீகம் பதில் சொல்லுதானா, கிறிஸ்தவ ஆன்மீகம் மட்டும்தான் பதில் சொல்லுது. டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா கிளினிக்கலி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா போட்டுருங்க, தப்பு கிடையாது. கர்த்தர் சுதந்திர, கர்த்தர் அவர் மூலியமாகவும் சுதந்திருவார். ஆனால் டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணலாமா, சூப்பராக பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடையும். என்ன சொல்ல வரேன் இந்த இடத்துல, மரணத்தின் மீது வெற்றி, மரணத்தின் மூலம் வெற்றி. ஒண்ணுமில்லாத ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் வெற்றியாக மாற்ற சொல்லுங்க முடியும். பட்டு போன ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் வெற்றியாய் மாற்ற முடியும். உலகமே என்ன நினைச்சு, இயேசு கிறிஸ்துவ கொன்னாச்சு, அதோட முடிஞ்சா. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் 12 பேர்த்தையும் கொன்றுவோம், ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணலாம், முடிவுக்கு கொண்டு வரலாம், அதோட முடிஞ்சா இல்லை. சபை பிதாக்கள் மூணாவது கேட்டகரி. அப்போஸ்தலர்கள் மரித்த பிற்பாடு சபை பிதாக்கள் வர்றாங்க. சபை பிதாக்களை என்ன பண்ணுவோம், கொல்லுவோம், அதோட முடிஞ்சிச்சா இல்லை. இப்போ எங்கே நிற்கிது சொல்லுங்க, நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சு கிறிஸ்தவம், நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சு. அப்படி கிடையாது. மனிதனுடைய வாழ்வில் இது தோல்வி அப்படின்னா கிடையாது. அதுல இருந்து கடவுள் என்ன பண்ண முடியும், புதிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு பட்டு போன நிலையிலிருந்து அவர் புதிய காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஒரு வறட்சியான சூழ்நிலையிலிருந்து ஒரு புதிய காரியங்களை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். அதை நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம் தான் சிலுவையிலே மரணத்தின் மூலமாக வெற்றி. அதுக்கு முன்னாடி இந்த ஐடியாலஜியே கிடையாது. மரணத்தின் மூலமாக ஒருவர் ஜெயம் எடுக்க முடியுமா, கிடையவே கிடையாது. மொத்த பிலாசபிக்கல் வேர்ல்டு, மொத்த தத்துவ உலகம் என்ன சொல்லுச்சுன்னா, மரணத்திற்குள்ளாக நீ எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், செஞ்சு முடிக்கணும். மரணம் தான் இறுதியான தோல்வி உனக்கு. அப்படி கிடையாது. மரணத்தின் மூலமாக வெற்றி, மரணத்தின் மீதும் வெற்றி, வறுமையின் மூலமாகவும் வெற்றி, வறுமையின் மீதும் வெற்றி. புரியுதா? அப்படியே ஒவ்வொன்றா போட்டுருங்க. புறக்கணிப்பு மீதும் நான் வெற்றி பெற முடியும், புறக்கணிப்பின் மூலமாகவும் நான் வெற்றி பெற முடியும். புரியுதா? அபியூஸ், சுரண்டல், ஒரு பெரிய நான் தவறா பயன்படுத்தப்படுறேன், ஒரு சுரண்டல், எங்க மாட்டிக்கிட்டேன், ஒருவேளை அது எங்க இருக்கலாம், பணித்தளங்கள்ல இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம், நான் மாட்டிக்கிட்டேன், சுரண்டல். இப்ப
அதுலேருந்து என்ன, அதன் மூலமாகவும் தேவன் என்ன பண்ண முடியும், வெற்றி ஜெயம் கொள்ள முடியும். அதிலிருந்தும் நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயமாக கொண்டு வர முடியும். புரியுதா? இப்போ சிலுவை பாற்று பாவியான மனிதன் சொல்ல வேண்டிய ரெண்டாவது வார்த்தை என்ன, மரணத்தின் மூலமாக வெற்றி, மரணத்தின் மீது வெற்றி. மரணம் எல்லாத்திற்கும் முடிவு கிடையாது. யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு. மரணம் என்பது தோல்வி கிடையாது. யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு. மரணத்தின் மூலமாக தேவன் என்ன பண்ண முடியும், தம் திட்டத்தை நிறைவேற்ற முடியும், ஜெயமெடுக்க முடியும். வின் லூஸ், தோல்வி வெற்றி, இந்த 2 இலக்கணம் கடவுளுக்கு கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? இந்த 2 இலக்கணம் கடவுளுக்கு கிடையாது, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. எப்படி சொல்றேன், எங்க இருந்து சொல்றேன், பைபிள்ல இருந்தா சொல்றேன். இயேசு கிறிஸ்துவுக்குள், சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும். இந்த வின் லூஸ்னே கிடையாது. நான் இறந்துட்டேன், ஐயோ போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க, அப்படி கிடையாது. கடவுளுக்கு என்ன கிடையாது, வின் லூஸுங்கிறது கிடையாது. தோல்வி வெற்றி அப்படிங்கிற அந்த 2 பகுப்புகளே தேவனுக்கு முற்றிலுமா கிடையாது. அவர் எப்பொழுதும் ஜெயம் எடுக்கிறவர், எல்லாவற்றின் மீதும் ஜெயம் எடுக்கிறவர், எல்லாவற்றின் மூலமாகவும் ஜெயம் எடுக்கிறவர். பல மரண தண்டனைகள் வழி வழியாக ஒவ்வொரு அரசாங்கத்தினாலும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே வந்தன. பலவிதமான மரண தண்டனை, கொடுமையான மரண தண்டனைகள். கடவுள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். எதுக்கு? மரண ஜனங்களை தன்னுடைய ஜனங்களுடைய கொடுமை உச்சத்துக்கு போகணுமா? அப்படி கிடையாது. அடிச்சா மொத்த ரத்தமும் வெளியே வரணும். அப்படி ஒரு கொலை கருவியை உண்டு பண்ணாங்க ரோம அரசாங்கம். அதுதான் சிலுவை. கடவுள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு மேல தன்னுடைய குமாரனை அனுப்புறாரு. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப கொடுமையான ஒரு அரசாட்சி, கொடுமையான மனிதர்கள், அது கொடுமையான ஒரு கொலை கருவி, கொடுமையான ஆயுதங்கள், இதெல்லாம் வர வரைக்கும் கடவுள் வெயிட் பண்ணி தன்னுடைய குமாரனை என்ன பண்ணாரு, அனுப்பினார். ஏன்னா அவர் மரணத்தின் மூலமாக என்ன பண்ண போறாரு, ஜெயம் எடுக்க போகிறார். மரணத்தின் மூலமாகவும் மரணத்தின் மீதும் ஜெயம் எடுக்க போகிறார். ரைட். நம்பர் 3, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மரத்திலே, சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணம் மனுஷனை ஆசீர்வதிக்குமா? ஆசீர்வதிக்குமா சபிக்குமா? சபிக்கும். ஏன் சபிக்கும்? கடவுள் நம்மெல்லாம் ஒண்ணும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தாரா? நல்லா இருக்குன்னு தான் கொடுத்தாரு. நியாயப்பிரமாணத்துல என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க இருக்கு, ஏன்ட்ட இருக்கு. நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனா நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், சபிக்கப்பட முடியும். இப்ப நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சாபம் யார்கிட்ட இருந்து வரும்? அந்த சாபம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தர். அப்ப ஒரு மனிதனை சபிக்கணும்னா யாருதான் சபிக்கணும்? கர்த்தர் தான் சபிக்கணும். சாபம் எங்க இருந்து வருது? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சாபம் எங்க இருந்து வருது, பிசாசு கிட்ட இருந்து வருதுன்னு நினைக்கிறாங்க. பிசாசுக்கு ஆசீர்வதிக்கவும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு சபிக்கவும் என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஏனால் எதுவுமே பிசாசோடது கிடையாது. நான் சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? டெவில் தான், பேய் தான். ஸ்பர்ஜன் சொல்றாரு, even though he is a devil, he is God's devil. அவன் பேயாக இருந்தாலும் அவன் யாருடைய பேய் சொல்லுங்க? பேய் தான், மோசமான பேய் தான். ஆனா யாருடைய பேய்? அவன் தேவ திட்டத்தை மீற முடியாது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு தேவ திட்டத்தின் ஒரு அங்கம். தேவனுக்கு எதுவுமே ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தராது. ஐயோ பிசாசு மாறிட்டானா, நான் தூதனால படைச்சேன், பிசாசா மாறிட்டானா, அது தேவனுக்கு அதிர்ச்சியை தருமா? தராது. தேவனுக்கு வியப்பை தருமா? தராது. மாறிட்டானா, மாறட்டும், அது யாருடைய பிளான் தான். அதுக்கு காரணம் கடவுள் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. பிசாசுக்கு சபிக்கவும் முடியாது, பிசாசை ஆசீர்வதிக்கவும் முடியாது. வெளியில உள்ளவங்க என்ன நம்புறாங்கன்னா, பிசாசால் தங்களை ஆசீர்வதிக்க முடியும் நம்புறாங்க.
அதுதானே? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மாயம், மந்திரம், ஜாதகம், பில்லி, சூனியம், ஏவல், வைப்பல், எடுத்தல். அதனால் சர்ச்சில் உள்ளவங்க ரொம்ப ஸ்மார்ட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, பிசாசால் தன்னை கெடுக்கவும் தன்னை சபிக்கவும் முடியும்னு நம்புறாங்க. வெளியில இருக்கிறத ஈஸியாக மாற்றிடலாம். கவனிங்க, பிசாசால் தங்களை என்ன பண்ண முடியும், தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. கவனிங்க, ஆசீர்வதிக்கவும் சபிக்கவும் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தரவும் அவனை நியாயம் தீர்க்கவும் ஆற்றலும் வல்லமையும் மிக்க ஒருத்தர் தான் உண்டு. அது யாரு? ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா இது முழுசா அவரு. உலகம் முழுசா அண்ட சராசரம் யாருடையது? பிசாசு எதையும் படைக்கவும் இல்லை, பிசாசு அழிப்பான், ஆனா அவனுதுன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா அவனே படைக்கப்பட்ட ஒரு நபர். மறந்துடாதீங்க, அவன் பேய், அவன் டெவில். ஆனா அதுல ரொம்ப அச்சப்படுறதுக்கும் இல்லை. இவன் தோ ஹி இஸ் டெவில், ஹி இஸ் காட்ஸ் டெவில். அவன் யாரு? கடவுளுடைய பேய். மறந்துடாதீங்க. அப்ப மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி, இப்ப யாரு நமக்காக சாபமானார்? கிறிஸ்து நமக்காக சாபமான. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய சாபத்தை அவர் என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். அப்ப சொல்லுங்க, என்னுடைய சாபத்தை யார் எடுத்துக்கொண்டார்? நான் யார் மூலமாக சபிக்கப்பட்டிருந்தேன்? 26 வயது வரைக்கும் நான் தேவன் மூலமாக சபிக்கப்பட்டிருந்தேன். எங்க எழுதி இருக்கிறது? வேத புஸ்தகத்தை நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கு. இப்போ அந்த தேவன் மூலமாக சபிக்கப்பட்ட நான் பாஸ்டர் மூலியமா வெளியே வர முடியுமா? சொல்லுங்க. பரம்பரை சாபம், பரம்பரை சாபம், பயங்கரமான சாபம். ஐயா வாங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் மூலியமா வெளியே வர முடியுமா? சொல்லுங்க. கூட்டங்கள் மூலியமா வெளியே வர முடியுமா? முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. முடியவே முடியாது. அப்ப தேவன் மூலமாக சபிக்கப்பட்ட ஒரு நபர், எழுத்தின் மூலமாகவே சபிக்கப்பட்ட ஒரு நபர் உபாகமத்துல இருக்கு. நீ போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஞாபகம் இருக்கா? உன் அப்பமும் உன் மாப்பிற தண்ணீர் என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 14 ஆசீர்வாதம் வரும். 2 மடங்கான சாபங்கள் பின்னாடி சொல்லப்படும். 2 மடங்கான சாபங்கள் சொல்லப்படும். நியாயப்பிரமாணத்தின் சாபம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை நேசிக்காத ஒரு நபர் சபிக்கப்பட்டவர். தேவன் அந்த சாபத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தார். இப்ப சிலுவையிலே அவர் எனக்காக சாபமானார் அப்படின்னா அதுல இருந்து இன்னொரு கிடைக்கிற, எனக்கு இனி சாபம் இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, உங்களுக்கு ஒரு சாபம் இருக்க போத அதை எடுக்கணும். சாபம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஆனா அவன் எடுக்க முடியாது. யாரும் என்ன பண்ண முடியாது, அதை எடுக்க முடியாது. சாபத்திலிருந்து வெளியே வந்துட்டானாங்கிறத செக் பண்ணணும். கிறிஸ்து எனக்காக என்ன ஆனார்? சாபம் ஆனார். எதுல சாபமானார்? சிலுவையின் மரத்துல சாபமானார். நான் இப்ப நினைச்சேன், சிலுவையின் மரம் அந்த வேர்கள் பாதாளம் வரைக்கும் போகுது. கடவுளை ஒரு மரம் சுமக்க முடியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை ஒரு மரம் சுமக்க முடியுமா? அப்ப அந்த மரம் எவ்வளவு வலிமையா இருக்கணும் அப்படின்னா, அந்த மரம் வலிமையானது. ஏனென்றால் அந்த மரத்தினுடைய வேர்கள் எது வரைக்கும் போச்சு? பாதாளம் வரைக்கும் போச்சு. அதனால அந்த சாபத்தின் மரம் ரொம்ப வலிமையானது. அப்ப கடவுள் அதுல என்ன தொங்கி என்னுடைய சாபத்தை என்ன பண்ணார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி எனக்கு என்ன கிடையாது? சாபம் இல்லை. இப்ப சொல்லுங்க, வீடு மாறணுமா? இல்லை, என்ன சொன்னாலும் மாறுறவங்க மாறுவாங்க. நானும் இப்போ ஒரு 15 வருஷம் பேசிட்டு தான் இருக்கேன். மாறவங்க மாறதான் செய்வாங்க. ஆனா சொல்றது யாரு? நானும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் சோர்ந்தே போக மாட்டேன். சில சமயம் சோர்ந்து போனேன். செய்கிறவனே சோர்ந்து போக மாட்டேன். நம்ம பேசுகிறவன் நம்ம எதுவும் சோர்ந்தது? நம்மளும் விடாமல் என்ன பண்ண வேண்டியதான்? வீடு மாறினா என்ன ஆயிரும்? சாபம். வேலை மாறினா என்ன ஆயிரும்? சாபம் மாறிடும். நீங்கள் வேலை மாறினா சம்பளம் கூட கிடைக்குன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கலாம். வீடு மாறினா கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும், கொஞ்சம் கடத்தெருவு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்கூல் பக்கமாக இருக்குது, நான் வீடு மாறுறேன், அது ஓகே. ரைட்டா? சரி. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? சாபமாகி அதுக்கப்புறம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரு? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை கரெக்டா நல்லா தெரியுது? நீங்களாக்கி. அப்ப ஒரு கிறிஸ்தவன் சாபத்தில் இருக்க முடியுமா? நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு கிறிஸ்தவன் சாபத்தில் இருக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவனுடைய வேலையத்திலே சாபம் இருக்குமா? வேலையில சாபம் இருக்க முடியுமா? வீட்டுல சாபம் இருக்க முடியுமா?
கிறிஸ்தவன் வயிற்றில் அப்படி இருக்க நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்ம என்ன பண்ணாரு மீட்டு கொண்டார். பிரச்சனைகள் வரும் பொழுது பிரச்சனை எங்க இருக்கணும், யார்கிட்ட யோசிக்கணும், அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்க. ஆனால் சத்தியம் இருதயத்துல ஒரு மனுஷன் உண்மையுள்ள நிலம் 4 நிலம் இருக்கு, அதுல நல்ல நிலத்துல அந்த விதை போய் விழுந்துச்சுன்னா அது முளைக்கும். இங்க அந்த விதைகள் தூவப்படும், அந்த விதைகளுக்கு நீர் பாய்ச்சப்படும், அந்த விதைகளுக்கு உரமேற்றப்படும், அது முளைக்கும். அது நீ எங்க இருந்தாலும் வேலை செய்யும். நித்தியமான தேவனின் தண்டனையை அனித்தியமான மனிதனால் சகிக்க முடியாது அல்லது சுமக்க முடியாது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஆம் அப்படின்னு பவுலும் தன்னை சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனும், இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு சத்துருவாகவே, சத்துருன்னா எனிமி, பிறக்கிறான். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, குமாரனுடைய மரணத்தின் மூலமாகத்தான் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிற ஒரு மனிதன் ஒப்புரவாக முடியும். ரீகன்சிலியேஷன், ஒப்புரவாக்குதல். மறுபடியும் தேவனோடு ஒரு உறவு வரணும்னா என்ன ஆகணும்? நாங்கள் 2 பேரும் நிப்பாட்டி சொன்னேன், ஒப்புரவு எப்படி ஏற்படணும்? உன் மேலே ஏன் அவர் கோபமாக இருக்கிறாருங்கிறத சொல்லணும், நீ தேவனுக்கு சத்துருவா இருக்குங்கிறத சொல்லணும், பரிகாரம் என்னங்கிறத சொல்லணும். பரிகாரம் என்ன? அவருடைய மரணம். அப்ப தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக ஒப்புரவாக்கப்பட்டான். ஏன் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிற மனிதன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகத்தான் ஒப்புரவாக முடியுமானா, ஆமா அப்படிதான் முடியும். நான் மரிப்பதின் மூலமாகவே தேவ கோபம் ஆறாது. ஏன்னா நித்தியமான தேவனின் தண்டனையை அநித்தியமான மனிதனால் சகிக்கவோ தாங்கிக் கொள்ளவோ முடியாது. நான் அவரை நேசித்ததினாலே அவர் எங்க போகல, சிலுவைக்கு போகல. அவர் என்னை நேசித்ததுனாலதான் என்ன பண்ணாரு, சரி. அப்படின்னா இந்த பேட்டர்ன் மாறாது. என் வாழ்விலே நான் பெறுகிற எல்லா நன்மையும் நான் அவரை நேசிப்பதினால் அல்ல, அவர் என்னை நேசிப்பதினால். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயி இருக்கிறது. அப்ப நாம் அவரை நேசிச்சதுனால அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வரல, சிலுவைக்கு வரல. அவர் நம்மை நேசிச்சதுனாலதான் எங்க போனாரு, சிலுவைக்கு போனாரு. அப்ப இந்த அன்பிலே மேன்மை பாராட்ட நமக்கு எது இருக்கா? கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை முழுசுமே என்னுடைய அன்பை மேன்மை பாராட்டதில்லை, அவருடைய அன்பில தான் என்ன பண்ணணும், என்னுடைய அன்பை நான் பார்த்தேன்னா சோர்ந்து போயிடுவேன். நான் கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற அன்பை வைத்துக்கொண்டு என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நினைச்சா சந்தேகப்படுவேன். ஏன் நிறைய பேர் கிறிஸ்துவை சந்தேகப்படுறாங்க? இவங்க அன்பை வச்சு கடவுள் நமக்கு ஏதாவது செய்வாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் அவரை நேசிக்கிறேன் இல்லையா, அதை வச்சுதான் கடவுள் நமக்கு ஏதாவது செய்வார். அப்படி கிடையாது. அவரை நேசிக்கணும். ஆனா சிலுவைக்கு எப்படி போனாராம்? அவர் என்னை நேசிச்சதுனால போனார். 5க்கு துணை வசனம் எழுதிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 7, 8 வீட்டில் போய் வாசிங்க. சிலுவையை பார்த்து ஒரு பாவி சொல்ல வேண்டிய 6வது காரியம் ரோமருக்கு எழுதுறேன். 3வது அதிகாரம் 10லேருந்து 12. இதை எழுதுனது யாரு? ரோமருக்கு எழுதுனது பார்த்தா பவுல் எழுதுனார். அவர் சொல்றாரு, நீதிமான், அதாவது தேவன் எதிர்பார்க்கிற நோவா நீதிமானா இருந்தான், யோசேப்பு நீதிமானா இருந்தான், எலிசபெத்தும் சகரியாவும் நீதிமானா இருந்தார்கள். பைபிள் எல்லாம் வரும். மற்றவங்களை விட பெட்டரா இருந்தாங்க. அதுக்காக தான் அர்த்தம். தேவன் பார்க்கிற ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தன் கூட என்ன கிடையாது, நீதிமான் இல்லை. எழுதி இருக்கிறபடி அந்தபடியே நீதிமான் ஒருவனாகியும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, இல்லவே இல்லை, இல்லை. இதை எழுதும் பொழுது மனிதனுடைய மொத்த கண்டிஷன் இதுதான். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போறோம். கவனிங்க, பாவிகள் வித்தியாசமான முறையிலே இன்னொருவரை நியாயம் தீர்க்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு பொய் சொல்றது ஒரு பிரச்சனையே இல்லை. ஐயோ திருடிட்டான், ஐயோ திருடிட்டான், நியாயம் தீர்க்கிறேன். வித்தியாசமான முறையில நியாயம் தீர்க்கிறேன். இன்னொருத்தனுக்கு கோபம் பிரச்சனையே இல்லை, ஏன்னா இவங்க ரொம்ப சாஃப்டான ஆளா இருப்பாங்க. இன்னொருத்தரை பாட்டு எப்படி இருக்க, நீ கோவப்படுற, நீ கோவப்படுற, நீ ரொம்ப கோவப்படுற. அதாவது இன்னொருத்தரை பார்த்து டிஃப்ரெண்டாக நியாயம் இருக்கிறோம், அவ்வளோதான். வசனம் சொல்லுது எல்லாரும் ஏகமாய் கெட்டுப்போம். எங்க இருக்கு? ஏசாயா 53 இருக்கு. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார்கள். அவன் பாவியா? பாவி.
இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்த்தானே, அவன் பாவியா? இயேசு கிறிஸ்துவை தூசித்தானே கல்லர்கள், பாவியா? இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தார்களே, இவரை சிலுவையில் அறையும், அவங்க எனக்கு வேணாம், ரிஜெக்ஷன், அவங்க பாவியா? இயேசு கிறிஸ்துவை சபித்தார்களே, அவங்க பாவியா? இயேசு கிறிஸ்துவை அடித்தார்களே போர் சேவர்கள், பாவியா? இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினார்களே சேவகர்கள், பாவியா? இப்ப இயேசு கிறிஸ்து பக்கத்துல போய் ஐயோ அநியாயமா இப்படி கொள்றாங்களே இயேசு கிறிஸ்துவ அப்படின்னு நான் நின்னேன்னா நான் நீதிமான் கிடையாது, நானும் பாவிதான். தேவன் செய்கையின் மூலமாக அல்ல, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்மை பார்க்கிறார். அப்ப எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறேன், இவன் இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்தினான், இவன் அடிச்சான், இவன் தூஷிச்சான், இவன் சபிச்சான், இவன் சிலுவையில் அரைஞ்சான், இவன் நியாயம் தீர்த்தான், இவன் பொய் சாட்சி சொன்னான், எல்லாரும் பாவிகள். அவர்கள் எப்படி எந்த அளவிலே அவர்கள் பாவிகளோ அதே அளவில் தான் நானும் பாவியார். ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்பு தேவையோ அதே போல எனக்கும் வாங்க. இந்த நல்ல பாம்பு பிறந்தோடனே குத்துனா சாகவும் மாட்டோமா? கரெக்டாக சொல்லணும், குத்துனா சாக மாட்டோமா இல்லையா? சும்மா நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க, ஒரு 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 பாம்புக்கு விஷம் எப்போ டெவலப் ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. என் தாய் என்னை பாவத்திலே, நானும் பாவி, அதுதான் சிலுவையில் எப்படி வந்து நிற்கிறேன், எந்த நம்பிக்கையும் இல்லாமல் வந்து நிற்கிறேன். லாஸ்ட் எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி. யார் யாருக்காகலாம் ருசி பார்த்தாராம்? அப்படின்னா தேவன்கிட்ட என்ன கிடையாது, பார்ஷியாலிட்டியே கிடையாது. தேவன் யாருக்குமே பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. தேவன் யார் மீதும் பட்சமா இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்காகவுமே மரணத்தை ருசி பார்த்தார். பர்சனலா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கடவுள் எனக்காக மரித்தார். அப்படின்னா பர்சனல் ஒரு ஒரு தனிப்பட்ட முறையிலே நான் தேவனுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த மரணம் எனக்கானது, அந்த மரணத்துல எனக்கு பங்கு இருக்கிறது. யாருக்காக மனுஷாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்காக ஒரு மனுஷன். இந்த பூமியிலே யாருமே இல்லைங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்திருப்பாரா இல்லையா? 100 மார்க். ஏன்னா அவர் ஒரு ஆளும் அவருக்கு ஒவ்வொருவருக்காக. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஸ்பெஷல். தேவன் பச்சைபாதம் பார்ஷியாலிட்டியை ஒழிச்சிட்டார். எல்லாரும் பாவிகள், எல்லாத்துக்காக மடித்தார். எல்லாரும் ஆவிக்குரியவர்கள், எல்லாரும் சீஷர்கள், எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சிலுவையை பார்க்கிறேன், அவர் எனக்காக மரித்தார். இதுதான் கன்க்ளூஷன். அவர் எனக்காக, அந்த மரணம் என்னுடையது, என்னிடத்தை எடுத்துக்கொண்டார். அப்ப இந்த வாழ்க்கை அவர் கொடுத்தது, என்னுடைய மரணத்தை தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. இனி அவருக்காக வாழப்போம். வேற எதுவும் என்ன கண்ட்ரோல் பண்ணாது, யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா எனக்காக மரித்தவர் ஒருவரை என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய கண்ட்ரோல் பண்ணிச்சு. என் நண்பர்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க, எல்லாமே என்ன கண்ட்ரோல் பண்ணாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், அவங்களோட எனக்கு பெரிய தொடர்புன்னு நினைச்சுக்கிட்டேன். எனக்காக அவர் மரித்தார். இனி யாருக்கும் நான் அக்கௌண்டபிள் கிடையாது. அவருக்காக வாழ போகிறேன். மற்ற எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி வைக்க போறேன். அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் தூக்கி பின்னாடி வைக்க போறேன். யாருக்காக வாழ போறேன்? ஏன்னா எனக்காக அவர் மரித்தார். அவர் எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ருசி பார்த்தாலும் பெரிய ஆழமானது காரியம். சரி கவனிங்க, வீட்டுக்கு போங்க. 7-8 வசனங்கள் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதை வாசிங்க. குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற வாலிபர்களாக அதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் மகிமை, அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் போதனையும் ஒத்தாசையும் பலனும் இன்றைக்கும் என்றைக்கும் நடைபெறோடு கூட இருப்பதா. ஆமென்.